ஹாய் ஹால். ஸோ என்னடா இந்த வீடியோவில் வந்துட்டு டப்பாவை காட்டுறாங்க, கலர் பேப்பர் காட்டுறாங்க. அது கலர் பேப்பர் இல்லை, அது கிஃப்ட் பேப்பரு. ஸோ என்னடா இதெல்லாம் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? என்னென்னோ பண்ணிகிட்ருக்காங்க பாக்ஸில் அப்படின்னு. ஸோ க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரிப் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு வெளியே வந்து க்ரிப் வாங்கினோன்னா அட்லீஸ்ட் ஒரு 4000 வேணும். ஸோ அவ்வளோ கொடுத்து நம்ம எதுக்கு, அதுவும் மீடியம் சைஸ் கூட இல்லை, அது ரொம்ப சின்ன சைஸாக வேறு இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அது வந்துட்டு கொஞ்சம் வேர்த்தாக இருந்தால் பரவாயில்ல. பட் எனக்கு பிடிக்காதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4 கடை கிட்ட திரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சி கடையிலேருந்து கேட்டு வாங்கி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 கடையில் வந்து கேட்டேங்க. யாருமே கொடுக்கல. ஏன்னா வந்துட்டு இருந்தே அவங்க வந்து கொடுக்காத மாதிரிலாம் லைக் இன்டெரக்டாக அதை பேசிகிட்டு இருந்தாங்க. சரி போட்டோம் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு 4வது கடையில் போய் கேட்டு அந்த பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். லைக் பெருசாகவும் இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்க போல் அப்படியே கொடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு போங்க பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே வைக்காலாம் இருந்துச்சு. இது லாஸ்ட் டைம் வாங்கின வைக்கா தான். ஸோ இது அப்படியே இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்னன்னா லைக் வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து ஒரு க்ரிப் மாதிரி வீடு மாதிரி அழகாக ஒரு கட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீசஸ் எல்லாருமே நம்ம வச்சிடலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிறிஸ்மஸ். ஏன்னு கேட்குறீங்களா? எபிசோட் 1 and 2 பார்த்துருப்பீங்களே நம்ம லைஃப்பில் ஒரு புது பிகினிங் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த பிகினிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லட்டுமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் வந்து சரி எதுக்கு நம்ம வந்து சொல்லாமல் இருக்கணும்னு இப்போ தோணுது. ஸோ அதனால் சொல்லிடுறேன். ஸோ அந்த நியூ பிகினிங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ புது வீடுன்றதோடனே லைக் வந்துட்டு ஹோன் ஹவுஸா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஹோன் ஹவுஸ் இல்லை, இது ரெண்ட் ஹவுஸ் தான். பட் என்ன தான் நம்ம வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆகுறோன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து அது ஒரு புது பிகினிங் மாதிரி தான், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி தான். லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் வந்து புதுசாக நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ சேம் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் வந்துட்டு நிறைய மொமெண்ட்ஸ் வந்து இந்த வீட்டில் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடு நம்ம லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவாக இருந்தாலுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும் நான் போடுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு. அண்ட் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காக திங்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எபிசோட் 1ல் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னுமே நம்ம வந்துட்டு சில திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்துடும் 1 or 2 டேஸில். ஸோ அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ நம்ம இந்த வீட்டுக்காக டோட்டலாக என்னென்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ்.